எதுடா நல்ல லைஃப்? இப்படி டெய்லியும் பிரச்சனை, டெய்லி சண்டை, இப்படி வாழ்றதா நல்ல லைஃபா? போடா டேய், இப்படி கேவலமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிருவேன்டா. டேய், இதெல்லாம் சின்ன பிரச்சனைடா. ஆக்சுவலா நமக்குள்ள வர எல்லா பிரச்சனைக்குமே வேற யாரோ ஒருத்தங்க தான் காரணமா இருக்காங்க. நாம தான் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிறோம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். நிறுத்தி என்னடா பண்ண போற? டேய், என்னடா கேள்வி இது? உன்னையும் ஆனந்தியை சேர்த்து வைக்கிறேன்டா. டேய், எப்பறம் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுற? ஆனந்தி நானும் சேராம இருக்கிறதுக்கு இப்ப நடக்கிறது தான் பிரச்சனையா? இதுதான் காரணமா? அதுக்கு காரணம் நீ என் தங்கச்சி ரேணுகாவுக்கு செஞ்ச துரோகம். அழகா அதை விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. டேய், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. அதே தான்டா நானும் சொல்றேன், இதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமே நீயே வந்து ரேணுகாவை கட்டிக்கிறேன்னு சொன்னா கூட நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட லவ்வே கிடையாது. டேய், என் மனசுல இருந்து அவளை நான் தூக்கி எரிஞ்சிட்டேன்டா. சரி, என்ன வள்ளி சொல்ற? இது தப்பு இல்லையா? நாம என்ன கெட்ட நோக்கத்தோடயா போய் சொல்ல போறோம்? உண்மையா நேசிச்ச ரெண்டு பேரை சேர்த்து வைக்க தானே போய் சொல்றோம். யூ டோன்ட் வரி, எல்லாமே நன்மைக்கு தான். சரி, நீ முதல்ல பேசு. இல்ல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்களே முதல்ல பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கொடுத்த சிம் கார்டு தானே போட்டிருக்கேன். அந்த நம்பர்லயே பேச எந்த டவுட்டும் வராது. இல்ல வேணாங்க, நீங்களே முதல்ல பேசுங்க. சரி, எடு. இந்த கர்ச்சீஃபை சுத்திக்கிறேன். குடு. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தானே? சரி. ஹலோ, யாரு? ஹலோ, யாருங்க? பேசுங்க. ஹலோ, ஆனந்திங்கிறது யாருப்பா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சுப்பா, ரொம்ப அடிபட்டுருச்சு. அந்த பொண்ணுகிட்ட யார் இன்னான்னு கேட்டதுக்கு இந்த நம்பரை கொடுத்து மயங்கிருச்சு. அதான் உனக்கு கால் பண்ண. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? எந்த இடத்துல இங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? இப்ப ஆனந்த் எப்படிங்க இருக்கா? நம்ம ஊரு 4 ரோடு இருக்குதுல்ல, அங்க அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்குது. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. ஏங்க ப்ளீஸ்ங்க, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் வாப்பா. அவன் கிளம்பிட்டான். இந்தா, நீ பேசு. ஹலோ. ஹலோ, ஏம்மா இந்த கார்த்திங்கிற பையனை உனக்கு தெரியுமாமா? தெரியும், சொல்லுங்க. அந்த பையனுக்கு பாவம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. நம்ம ஊர் இந்த 4 ரோடு இல்ல, அங்கதான் ஆக்சிடென்ட் ஆகி பேச்சு முச்சலாம கிடக்குறாப்ல. நீ கொஞ்சம் உடனே வரியாமா? அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? நீங்க அவனை கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. நான் இப்ப வந்துடுறேனே. சரிம்மா, வாமா. சரிண்ணே. 2 விக்கெட்டும் அவுட். எப்படி துடிச்சு போறாங்கன்னு பாத்தியா? ஆனா நம்ம கிட்ட லவ்வே இல்லன்னு நடிக்கிறாங்க இல்ல? டைம் ஆகுது. இப்ப அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. எப்படி சமாளிக்க போறீங்க? வரட்டும் பாத்துக்கலாம். ஏங்க, என்னங்க இன்னும் காணோம்? வந்துருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. சரி. அதோ வந்துட்டான் பாரு. ஏங்க, வாங்க.
வேலா, நான் சொல்லல, கார்த்தி வந்துட்டான் பாரு. நான் போய் அவன் கிட்ட பேசுறேன். நீ ஆனந்தி வந்தா போய் பார்த்து பேசிட்டு வா. ம்? ம். சரி போ. கால் பண்ணதே நான் தான். எனக்கு புரியல வள்ளி. ஆனந்திக்கு ஆக்சிடென்ட்னு கால் பண்ணது நான் தான். அவளுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்ல, அவ நல்லாதான் இருக்கா. சும்மா சொன்னேன். என்னது சும்மா சொன்னியா? ம். ஏய், என்ன வளரியேன்டா? எதுக்கு அப்படி சொன்ன ஃபர்ஸ்ட்? எனக்கு உயிரை இல்ல தெரியுமா? அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வந்துட்டு இருக்கேன். நீ என்னடா நான் அசால்ட்டா வந்து சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏய் வள்ளி, உனக்கு இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? இரு இரு, கத்தாத. நீ ஆனந்தி மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்கேன்னு காட்டுறதுக்காக தான் போய் சொல்லி உன்னை இங்கே வர வச்சேன். இப்ப சொல்லு, உன் மனசுல ஆனந்தி இல்லாமையா நீ இவ்வளவு அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வர? அதுக்கெல்லாம் இப்பலாமா போய் சொல்லுவ? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் இனிமே போய் சொல்லாத வள்ளி. சரி, ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத. இப்ப வாச்சும் ஆனந்தி மேல நீ வச்சிருக்கிற காதல் அப்படியே இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. உன் மனசுல ஆனந்தி இல்லன்னு நீ வேலை கிட்ட சொன்னது எல்லாமே பொய். புரியுதா?